இமேஜின் பண்ணுங்க, திடீர்னு ஒரு ஏலியன் வராங்க. ஏலியன் சிவிலைசேஷனை அவங்க எவ்வளோ பெரிய அட்வான்ஸ் சிவிலைசேஷன் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? அதுக்கு சயின்டிஸ்ட் ஒரு ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. அந்த சிவிலைசேஷனில் நம்ம எந்த டைப்பில் இருக்கோம், சித்தர்கள் எந்த டைப்பில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக டீகோட் பண்ணலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது ஒன்று தான். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு கமெண்ட்டும் இன்னொரு 10 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். எனக்கு ஒன்று என்கரேஜ்மெண்ட்டாக நிறைய விஷயத்தை டீகோட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். இப்போ 1946 ஒரு சோவியட் இன்ஜினியருக்கு திடீர்னு ஒரு கொஸ்டின் தோணுது. ஏலியன்ஸ் திடீர்னு வந்துட்டாங்க, நம்மக்கிட்ட கான்டாக்ட் வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்காங்கன்றத எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு நிக்கோலோ கார்டாஷவ் கேட்குறாரு. நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி வச்சு யூஸ் பண்ணலாம், மெஷர் பண்ணலாம். வெப்பன்ஸ் அப்படின்னா நம்மக்கிட்டேயும் அட்வான்ஸ்ட் வெப்பன்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட ஏஏ இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவர் சொன்ன சிம்பிள் மெத்தட், எனர்ஜியை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து நம்ம சிவிலைசேஷனை பிரிக்கலாம் அப்படின்னு ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதை கேட்டோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, இப்போ எல்லாருக்கும் ஒரு கொஷின் வரும். ஹியூமன்ஸ் நம்ம இந்த டைப் 1ல் இருக்கோமா, டைப் 2ல் இருக்கோமா, டைப் 3ல் இருக்கோமா, டைப் 4ல் இருக்கோமா? இந்த கார்டாஷவ் ஸ்கேலில் நம்ம ஒன்றும் டைப் 1 கூட அச்சீவ் ஆகலை. ஆக்சுவலி சொல்லப்போனால் 0.7ல் இருக்கோம். இப்போ டைப் 1 என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நம்ம வாழ்கிற பூமி, இந்த பூமியாக வேணா இருக்கலாம். இப்போ நம்ம ஹியூமன்ஸ் எர்த்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இதோட ஃபுல் எனர்ஜியை நம்ம ஹார்னஸ் பண்ண முடிஞ்சால் நம்ம டைப் 1. வெதர் கண்ட்ரோல் பண்ணணும், எர்த்குவேக் கண்ட்ரோல் பண்ணணும், வல்கனோவில் வர ஹீட்டை நம்ம ஹார்னஸ் பண்ணி எனர்ஜி எடுக்கணும், ஓஷனில் இருக்கிற கரண்ட் எடுக்கலாம். ஸோ நம்ம இதில் 0.7ல் வந்திருக்கோம். நம்ம 1 அடைகிறதுக்கு இன்னும் 100லேருந்து 200 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த எர்த்தையே, பூமியவே ஒரு ஜெயண்ட் பேட்டரி மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு அதில் இருக்கிற ஃபுல் பவரையும் நம்ம ஹார்னஸ் பண்ணி எடுத்தால் தான் நம்ம டைப் 1க்கே வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சித்தர்கள் ஒரு கனெக்ஷன் சொல்கிறாங்க. சித்தர்கள் நேச்சரோட கனெக்டில் இருந்தாங்க. அவங்க டெக்னாலஜியை வச்சு நேச்சரோட கனெக்ட் ஆகல, அவங்க பாடி, அவங்க கான்சியஸ்னஸை வச்சு நேச்சரோட கனெக்டாக இருந்தாங்க. நிறைய கதைகள், அகத்தியர் வெதரை கண்ட்ரோல் பண்ணார், போகர் வெதரை கண்ட்ரோல் பண்ணார், கடலை கண்ட்ரோல் பண்ணாங்க, நிலநடுக்கத்தை நிறுத்தினாங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. ஸோ அவங்க உடம்பையும் கான்சியஸ்னஸை வச்சு தான் அவங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் கார்டாஷவ் சொல்றது டெக்னாலஜி வச்சு நம்ம எனர்ஜியை ஹார்னஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ சித்தர்கள் டைப் 1 தாண்டி போயிருக்கலாம், ஏன்னா அவங்க எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணாங்க, பட் டெக்னாலஜி யூஸ் பண்ணாமல். இப்போ டைப் 2 பார்த்தீங்கன்னா இன்னொரு மைண்ட் ப்ளோயிங் கான்செப்ட். கார்டாஷவ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெரிய ஸ்டார், அந்த ஸ்டாரையே நம்ம ஹார்னஸ் பண்ணணும் எனர்ஜி. எக்ஸாம்பிள் சூரியன். சூரியன்லேருந்து வர ஒரு செகண்டில் இருக்கிற எனர்ஜி எடுத்தால் நம்ம ஹியூமன் சிவிலைசேஷன் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எனர்ஜியோட வாழலாம். அப்போது டைசன் ஸ்பியர்னு ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது சூரியனை சுற்றி ஒரு பெரிய மெகா ஸ்ட்ரக்சரை கட்டி அதுலேருந்து வர ஒவ்வொரு செகண்ட் எல்லா பக்கமும் வர எல்லா எனர்ஜியும் ஹார்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு ஸ்டாரையே நம்ம ஹார்னஸ் பண்ணி அதுலேருந்து பவர் எடுத்து யூஸ் பண்ணுற சிவிலைசேஷன் தான் டைப் 2. சித்தர்கள் சூரியனை நம்ம உடம்புல ஒரு பார்ட்டாக பார்த்தாங்க. சூரியன் ஒளி, சூரிய மெடிடேஷன் எல்லாமே அவங்க கான்சியஸ்னஸ், அவங்க உடம்பை வச்சு சூரியன்கிட்டேருந்து தேவையானதை ஹார்னஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ டைப் 2 டெக்னாலஜி வச்சு சூரியன்கிட்ட இருந்து எடுக்கணும். அதே டைப் 2 நம்ம சித்தர்கள் சூரியன்கிட்ட இருந்து அவங்க உடம்புக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி டைப் 3 பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். ஒரு ஸ்டார் இல்லை, ஒரு கேலக்ஸி, மில்கி வேன்னு நம்ம சொல்கிறோம், பாலண்டம். இந்த பாலண்டத்தையே ஒரு பவர் கிரிட்டாக யூஸ் பண்ணுற சிவிலைசேஷன் தான் டைப் 3.
அந்த அளவுக்கு இருக்கணும்னா ஒரு காஸ்மிக் லெவல் இன்ஜினியர்ஸ் தான் வேணும். காஸ்மிக் லெவல் இன்ஜினியர்ஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்காங்க. எஸ், நான் ஆல்ரெடி வீடியோஸ் காஸ்மிக் இன்ஜினியர் கிருஷ்ணர் ஒரு காஸ்மிக் இன்ஜினியருங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என்னோடய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். டைப் 4 டைப் 5 இருக்கான்னு கேட்டிங்கன்னா தியரிட்டிக்கலாக சொல்கிறாங்க இருக்குது. பல கேலக்சிஸை கண்ட்ரோல் பண்ணணும். அவங்க ரியாலிட்டியை அவங்களால மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான சிவிலைசேஷன். சரி, இவ்வளோ இப்போ வந்து பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்குது, ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் இருக்குது. ஒரு அட்வான்ஸ் சிவிலைசேஷன் கிட்டேருந்துவா நம்மளுக்கு சிக்னல் வரல அப்படின்னு கேட்டால் சயின்டிஸ்ட் அதுக்கும் ஒரு தியரி சொல்கிறாங்க, த கிரேட் ஃபில்டர் தியரி. ரெண்டு விஷயம் நடந்திருக்கும். ஒன்று, சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சிவிலைசேஷன் ரொம்ப அட்வான்ஸ்டாக காட் லைக் பவருக்கு போய் அவங்களே அழிச்சுக்கிட்டாங்க, செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹையாக போன சிவிலைசேஷன் எல்லாமே அவங்களே அழிச்சுக்கிட்டு அவங்களோட கதையை முடிச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்ககிட்ட இருந்து எந்த கம்யூனிகேஷனும் வராது. ரெண்டாவது தியரி, இதுதான் சித்தர்களுக்கு ஒத்து போகுது. அவங்க டெக்னாலஜி டிபெண்ட் பண்ணாமல் கான்ஷியஸ்னஸை டிபெண்ட் பண்ணி அவங்க டெக்னாலஜி பார்த்த லெஸ்ஸாக போயிட்டு நேச்சரோட கனெக்ட் பண்ணி லோ நாய்ஸ், லோ பவர், லோ கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து அவங்க கான்ஷியஸ்னஸ் மூலிமா அவங்க அடைஞ்சிக்கிறாங்க. மன அமைதி. ரிவர்ஸில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிளானட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலை, பிளானட்டில் இருக்க எனர்ஜி எடுக்கலை, அவங்க டெக்னாலஜியை ரிவர்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை நாய்ஸ்லெஸ் சிவிலைசேஷன். ஸோ அந்த சிவிலைசேஷன் கிட்ட இருந்தும் நம்மளுக்கு எந்த கம்யூனிகேஷனும் வராது. ஏன்னா அவங்களும் அட்வான்ஸ்டான சிவிலைசேஷன் தான். ஆனால் அவங்க கான்சியஸ்னஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம சித்தர்கள் மாதிரி. நம்ம சித்தர்கள் அந்த சிவிலைசேஷனில் இருந்திருக்கலாம். நம்ம கான்சியஸ்னஸை விட்டுட்டு இப்போது டெக்னாலஜி சைடு போகிறோம். ஸோ நம்ம செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆகணுமா, இல்லை கான்சியஸ்னஸை ஃபாலோ பண்ணி நாய்ஸ்லெஸ்ஸான ஒரு அட்வான்ஸ் சிவிலைசேஷனாக பீஸ்ஃபுல்லாக வாழணுமா? உங்கள் ஐடியாவை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை உங்களுக்கு இன்னும் நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். நம்ம சித்தர்கள் புராணங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம். நம் முன்னோர்களின் பண்டை ரகசியங்கள், ஆன்மீகமும் அறிவியலும் சங்கமிக்கும் இடம். கடவுள், சித்தர்கள், வேற்றுக்கிரகவாசிகள் பற்றி எங்கள் புனித நூல்கள் மற்றும் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், பகிரவும்.